ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மல்லித்தழை துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லித்தழை துவையல் சாதம் இல்லைன்னா இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு லைட்டாக அதை வறுத்து கொடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பொழுது கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். அதுவும் நம்ம 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இங்கே ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்தோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா லைட்டாக வறுத்ததுக்கு அடுத்ததாக நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி இந்த குவான்டிட்டிக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக புளி. இந்த புளியை நம்ம வச்சு அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலுமே இந்த துவையல் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் திருகி வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் திருகி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் தேங்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக நான் ஒரு கட்டு மல்லி இலை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நான் இங்கே இப்போ கடாயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துருக்க போகிறேன். இதுவும் நம்ம ஜஸ்ட்டு வணக்கினா போதும், ரொம்ப வணக்க வேண்டாம். ஏன்னா இலை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடக்கூடியது தான். அதனால் ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம வணக்கினோம்னாலே கொஞ்சம் எல்லாமே சுருண்டு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம அதையும் தனியாக எடுத்துருவோம். இதை நல்லா நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் மல்லி இலை நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அரைக்கும் பொழுது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த துவையல் நீங்கள் சாப்பிடும் பொழுது சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த துவையல் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தட்டு சாதம் கூட ஈஸியாக காலி ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் மல்லி இலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக புதினா இலை யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதே ரெசிபி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மணத்தக்காளி கீரை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மணத்தக்காளி நமக்கு ஜென்ரலாகவே கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா கசப்பு துளி கூட தெரியாது. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையல் அரைக்கும் பொழுது ஜாஸ்தி தண்ணி விடாமல் அரைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.